நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்தியாவின் சுதந்திர தினம் நேற்றைக்கு வெகு விமரிசையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு இந்தியா கடந்து வந்த அந்த பாதை முட்கள் நிறைந்தது. ஏகாதிபத்திய பிடியில் சிக்கி கிடந்த நம் தேசம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு கொடுத்த விலை மிகவும் இன்றியமையாதது. இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்பது பல தலைமுறைகளின் தொடர் போராட்டமாக மாறிப்போனது. 1919 முதல் 1940 ஆண்டு வரை, அதாவது காந்தியடிகள் 1940 ஆண்டுகளில் பல போராட்டங்களை இந்தியாவின் சுதந்திரத்திற்காக முன்னின்று நடத்தினார். இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் சுதந்திர வேட்கை மிகவும் வலுப்பெற்றது என்று நாம் சொல்ல முடியும். சுதந்திர போராட்டத்தின் ஒரு அங்கமாக 1857 சிப்பாய் கழகம் என்கிறதான போராட்டம் இந்தியர்களால் ஒருமுகப்படுத்தப்பட்டது. இந்த கழகம் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? பிரிட்டிஷ் அரசாங்கமானது இந்தியர்கள் மீது மேற்கத்திய கலாச்சாரத்தையும் திணிப்பதற்காக அழுத்தங்கள் இந்தியர்கள் மேல் கொடுக்கப்பட்டதினால் இந்தியர்கள் கோபமடைந்தார்கள். அதன் மூலம் இந்த சிப்பாய் கழகமானது வீரியம் பெற்று போராட்டமாக மாறியது. 1858 இந்த சிப்பாய் கழகமானது முடிவுக்கு வந்தது. In 19th century, India has generated a very large wealth for England. இந்தியாவின் இயற்கை வளங்கள் மூலமாக இங்கிலாந்திற்கு பெருமளவிற்கு செல்வத்தை சேர்த்தது இந்தியா. இந்தியர்கள் அதற்காக மிகவும் உழைத்தார்கள். ஆனால் 1810 முதல் 1950 ஆண்டுகள் வரை இந்தியாவில் தொடர்ச்சியாக வறுமை தலைவிரித்தாடியது. இந்தியர்களின் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் 22 ஆண்டுகளாக காணப்பட்டது. ஆனால் இன்று மாடர்ன் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிறதான ஒரு வளர்ந்த இந்தியாவில் இந்தியர்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா 70.62 இயர்ஸாக ஆண்டாக இருக்கிறது. ஸோ இது எவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்தியா இன்றைக்கு சுதந்திர நாடாக அடைந்திருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்கிறதான பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்தவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்கிறதான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போயிட்டு அந்த கல்ச்சரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான இந்தியர்களை அந்த ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் அவர் சேர்த்து விட்டிருந்தார். ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்கிறதான அமைப்பானது நாளடைவில் ஒரு நேஷனலிஸ்டிக் என்டிட்டியாக மாறினது. அப்படின்னா ஒரு தேசியம் சார்ந்த ஒரு வலிமை பெற்ற ஒரு அமைப்பாக இது மாறத் தொடங்கியது. ஸோ அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். ஸோ மகாத்மா காந்தி அமெரிக்காவில் சட்டம் படித்தவர். தென்னாப்பிரிக்க நாட்டில் அந்த சட்டத்தை ப்ராக்டிஸ் பண்ணவர், ஒரு அட்வொகேட்டாக அந்த சட்டத்தை ப்ராக்டிஸ் பண்ணினதான ஒரு தலைவர். இப்போ புரியுதா கோட்ஸே என்ன காரணத்திற்காக, எதனால் காந்தியை சுட்டு கொண்டிருக்கிறார் என்று? நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. கோட்ஸே போன்றவர்கள் அந்த அமைப்பை கோட்ஸே சேர்ந்ததான அமைப்பு இன்றைக்கும் இந்தியாவில் காணப்படுகிறது. கவனமாக இருப்போம். 1915 மகாத்மா காந்தி இந்தியாவிற்கு திரும்பி வந்தார். இந்தியாவில் திரும்பியவுடன் இந்தியாவின் தன்னாட்சி சுதந்திரத்திற்காக, இறையாண்மைக்காக காந்தியடிகள் குரல் எழுப்ப தொடங்கினார். ஸோ காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்திற்காக அவருடைய அப்ரோச் ஒரு அமைதியை நோக்கியதான ஒரு அப்ரோச்சாக, ஒரு வழியாக காணப்பட்டது. நான் வயலன்ஸ் அப்படின்னா அஹிம்சையை கொள்கையாக கொண்டதான ஒரு போராட்டத்தை காந்தியடிகள் நிறுவ நினைத்தார். அதை நிறுவினார். தொடர் போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் எந்த வகையாக காணப்பட்டதுன்னா, பேச்சுரிமை மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக, மனித சங்கிலி மூலமாக, நடைபயணங்கள் மூலமாக, இப்படி பல அமைதி வழி போராட்டங்கள் மூலமாக மக்களை ஒருமுகப்படுத்த தொடங்கினார் காந்தியடிகள். இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்படுகிறதான பொருட்களை அவாய்ட் பண்ணுறது, அந்த நாட்டை சேர்ந்ததான நிறுவனங்களை அவாய்ட் பண்ணுறது, இப்படிப்பட்டதான
பல பாய்காட் புரொட்டஸ்ட் போராட்டங்களை காந்தியடிகள் முன்னின்று நிறுவினார். அமைதி வழியான போராட்ட முறைகள் உலகின் ஃபியூச்சரிஸ்டிக் லீடர்ஸ், மனித உரிமை தலைவர்களான நெல்சன் மண்டேலா, திரு மார்ட்டின் லூதர் கிங் போன்றதான ஃபியூச்சரிஸ்டிக் தலைவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தது. அவர்கள் இந்த வழிமுறைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். 1919 இந்தியாவில் ரோலட் ஆக்ட் 1919 என்கிறதான ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த பில் படி, இந்த ரோலட் ஆக்ட் படி இந்திய பிரஜைகள், இந்திய மக்கள் யாரை வேண்டுமானாலும் ஒரு வாரண்ட் இல்லாமல், ஒரு ட்ரையல் இல்லாமல், ஒரு விசாரணைகள் இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்டதான ஒரு ஆக்ட் அதை பாஸ் பண்ணினார்கள். இது இந்தியர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக பார்க்கப்பட்டது. காந்தியடிகள் இந்த ரோலட் ஆக்டை பிளாக் ஆக்ட் என்று வர்ணித்தார். ஸோ இதை முன்னிட்டு தான் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுவினார். ஒத்துழையாமை இயக்கம் என்றால் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், எதற்கும் ஒத்துழையாமல் இருப்பது. ஸோ இது மெயின் அஜெண்டா என்னன்னா, இங்கிலாந்தில் தயாரிக்கப்படுகிறதான எந்த பொருட்களையும் வாங்காமல் இருப்பது, அதை அவாய்ட் பண்ணுறது. அப்படிப்பட்டதான ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. காந்தியடிகள் சொந்தமாக தனக்குரியதான உடையை நெய்தார். நாளடைவில் அந்த ஸ்பின்னிங் வீல் என்கிறது இந்தியாவின் சுதந்திர அடையாளமாக மாறிப்போனது. 1930 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்தியா சுதந்திர நாடாக மாறிவிட்டது என்று அறிவித்தது. இதை பிரிட்டிஷ் அரசாங்கம் மிக கடுமையாக மறுத்தது. இதை முன்னிட்டு காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். இந்த போராட்டமானது சட்டத்தை மீறி இந்தியர்கள் கடலுக்கு சென்று உப்பை தயாரித்தார்கள். இங்கிலாந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த உப்பு தயாரிக்கும் பணி இந்தியர்கள் சட்டத்தை மீறி அதை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஆக்டிவிட்டி, இந்த போராட்டம் இந்தியர்கள் தனக்கானதை உருவாக்கிக் கொள்ளும் திறனுடையவர்கள் என்பதை உலக அரங்கில் பிரதிபலிப்பதாக மாறிப்போனது. இதை முன்னிட்டு 1930 பிரிட்டிஷ் அரசானது மகாத்மா காந்தியை ஜெயிலுக்குள் தள்ளியது. ஆனால் போராட்டங்கள் ஓய்ந்த பாடில்லை. தொடர்ந்து சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கான போராட்டங்கள் இந்தியாவில் மக்களால் ஒரு மனமாக நடத்தப்பட்டு கொண்டே இருந்தது. 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து நாடு பெரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. காலனிகளை சமாளிப்பதற்கு போதிய வளங்கள் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசானது கஷ்டப்பட்டது. இந்திய தலைவர்கள் பல இடங்களில் போட்டி அரசாங்கங்களை நடத்தினார்கள். 1942 மகாத்மா காந்தியடிகள் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் என்கிறதான வெள்ளையனே வெளியேறு என்கிறதான இயக்கத்தை ஆரம்பித்தார். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இதற்கு எதிராக பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் மற்றும் போலீஸ் இந்தியர்களுக்கு எதிராக கொடூர தாக்குதல்களை நடத்தியது, அரங்கேற்றியது. பல இந்திய மக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்தியர்களும் அதுவரை அமைதியாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள் வன்முறைகளை கையில் எடுத்தார்கள். பல இடங்களில் பாலங்கள், ரயில்வே தண்டவாளங்கள் தகர்க்கப்பட்டது. சில இடங்களில் மக்களுக்கு எதிராகவும் தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்தார்கள். மகாத்மா காந்தியடிகள் இங்கிலாந்து அரசை கடுமையாக சாடினார். 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக போதிய வளங்கள் இல்லாத காரணத்தினாலும் பொருளாதார மந்தநிலை சூழ்நிலைகளாலும் இந்தியாவிற்குள்ளேயே நடந்ததான ஹிந்து முஸ்லிம் இவர்களுக்குள் ஏற்பட்ட கலகங்களாலும் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை சமாளிப்பதற்கு மிகவும் திணறியது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்தியா என்பது இன்று பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது அதன் தாரக மந்திரம். 78 ஆண்டுகள் பல வீழ்ச்சிகள், போராட்டங்கள், பின்னடைவுகள் சந்தித்து அதை தாண்டி வந்திருக்கிறோம். அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதான ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்தியா தொடர்ந்து உலக அரங்கில்
பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும், தலைவர்கள் மாறினாலும், இந்தியா என்கிறதான ஒற்றை வார்த்தையில் இருக்கும் வலிமை இந்திய மக்களை மேலும் மேலும் ஒருங்கிணைத்து இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம் நாடு வாழ்க, வளர்க. இதே போல இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.